வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா, எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்ற அந்த சாஃப்ட்வேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என் பேர் கார்த்திக். நான் தான் அந்த S2 வெக்டர் அனிமேஷன் அகாடமியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதேமாதிரி இந்த கம்பெனியை ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறது நான் தான். இந்த கம்பெனியை பற்றி சொல்லணுனாக்கா, இது ஒரு எஜுகேஷனல் ரிசர்ச் சென்டர். எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, இந்த டிவிடி மூலயமா எல்லா மக்களுக்கும் இந்த எம்எஸ் ஆஃபீஸ் சாஃப்ட்வேரை நல்லா தெளிவாக கற்றுக் கொடுக்கணும் தான் எங்களோட ஆசை. இதுக்கு முன்னாடி நாங்கள் பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு வீடியோவும் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இந்த எம்எஸ் ஆஃபீஸ் டிவிடியை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்றது என்னன்னாக்கா, இது டோட்டலாக ஒரு ஆஃபீஸுக்கு தேவையான அத்தனை டூல்ஸும் அவைலபிளான ஒரு சாஃப்ட்வேருங்க. அதே மாதிரி நாட் ஓன்லி ஃபார் ஆஃபீஸ், வீட்டு யூஸுக்கு கூட நீங்கள் இந்த சாஃப்ட்வேர்ஸில் நிறையா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணுறது, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணுறது எல்லாமே இந்த சாஃப்ட்வேரில் ரொம்ப அருமையாக பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த சாஃப்ட்வேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, ஸ்டார்ட் போயிட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸ் போனீங்க அப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள் எம்எஸ் ஆஃபீஸ் அப்படின்ற இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேலட்டில் வரிசை கீழே பார்த்தீங்கன்னாக்கா எம்எஸ் ஆஃபீஸ்ன்னு இருக்கும். இது எல்லாமே எம்எஸ் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேர். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எம்எஸ் ஆக்சிஸ்ன்னு இது உள்ள ஒரு சாஃப்ட்வேர். எம்எஸ் ஆஃபீஸ்ன்றது ஒரு பேக்கு, அது உள்ள எம்எஸ் ஆக்சிஸ், எம்எஸ் எக்ஸல், க்ரூ, இன்ஃபோபேத், நோட்பேட் அண்ட் தென் ஒன் நோட், அவுட்லுக், பவர் பாயிண்ட், பப்ளிஷர் அண்ட் வேர்டுன்னு நிறைய சாஃப்ட்வேர் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த வேர்டுன்ற சாஃப்ட்வேர் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்த டிவிடியில் வரிசையாக எல்லா சாஃப்ட்வேரும் ஒவ்வொன்றா பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எதுனாக்கா, எம்எஸ் ஆஃபீஸ், அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் 2007. அதாவது இப்போதைய லேட்டஸ்ட் வெர்ஷன் இந்த 2007 தான். நான் அதை கிளிக் பண்ணோன்னே உங்கள் முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வேர்டு சாஃப்ட்வேர். அதாவது எம்எஸ் ஆஃபீஸ்ன்ற இந்த சாஃப்ட்வேரில் இந்த வேர்டுன்றது ஒரு சப் சாஃப்ட்வேர். ஆக்சுவலாக இந்த சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா, ஃபார் அ லெட்டரிங் பர்பஸ். நீங்கள் லெட்டர் டைப் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக டைப் பண்ணுறதுக்கு எல்லா வகையிலையும் இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெக்கார்ட் நோட் டைப் பண்ணுறது, அப்புறம் மேகசின்ஸ் க்ரியேட் பண்ணுறது, நியூஸ் பேப்பர் நீங்கள் ஏதாச்சும் எடிட் பண்ணணும் அப்படின்னாக்கா எல்லாமே இந்த எம்எஸ் ஆஃபீஸ் சாஃப்ட்வேரில் நம்ம ரொம்ப அருமையாக யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த சாஃப்ட்வேரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எடிட்டரை பார்க்க உங்களுக்கு இன்னும் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். பயப்படவே வேணாங்க, இது பழைய வேர்ஷனில் இருக்கிற மாதிரியே தான். நார்மலாக எல்லா சாஃப்ட்வேர்லையும் இருக்கிற மாதிரி ஃபைலு, எடிட்டு, காப்பி மாதிரி தான் இந்த மெனுவும். இதை கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் இந்த ஃபைல் மெனு அப்படின்றது இந்த இதுதாங்க. இது என்ன சொல்கிறாங்க, ஆஃபீஸ் பட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த நம்ம பொதுவாக ஃபைல் ஓப்பன் பண்ணால் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பட்டன்ஸ் வருதுங்களா. அதே மாதிரி இது ஹோமு, இது இன்சர்ட்ன்ற பட்டன், இது பேஜ் லேஅவுட். அதுக்கு கீழே இந்த மாதிரி வந்தது. அதாவது இதை கிளிக் பண்ணால் இப்படி லிஸ்ட்டாக வருது பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஹோமை கிளிக் பண்ணிங்கனாக்கா அது சம்மந்தப்பட்ட டூல்ஸ் இங்கே வந்துடுது. இன்சர்ட்டை கிளிக் பண்ணிங்கனாக்கா அதுக்கு சம்மந்தப்பட்ட டூல்ஸ் இங்கே வருது. பேஜ் லேஅவுட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு அப்புறம் ரெஃபரன்ஸ், மெயில், ரிவ்யூ, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் தனிப்பட்ட முறையில் டூல்ஸ் கீழேயே வந்துடுது. ஆக்சுவலாக இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா, ரிப்பன்னு சொல்லுவோம். அதாவது இப்போ நான் ஹோமை கிளிக் பண்ணணுன்னா கீழே இதோட பேலட் வருது பார்த்தீங்களா, இது எல்லாமே அதாவது இந்த பேஸ்ட்டு, கிளிப் ஆர்ட், ஃபாண்ட்டு, ப்ரோக்ராம்னு வருது. இன்சர்ட்டை கிளிக் பண்ணால் பேஸ்ட்டு, டேபிள், இன்சர்ஷன்ஸ், ஹெட்டர், ஃபுட்டர், டெக்ஸ்ட்னு வருதில்ல, இது எல்லாத்தையுமே இந்த ஏரியாவுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னாக்கா ரிப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த வேர்டு சாஃப்ட்வேரில் சொல்கிறாங்க. ஓகே, நம்ம நார்மல் சாஃப்ட்வேர் மாதிரி தாங்க. நம்ம நார்மல் சாஃப்ட்வேரில் உங்கள் கீபோர்டில் ஆல்ட் எஃப்னு கொடுத்தீங்கன்னாக்கா ஃபைல் மெனு வரும். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கனாலே பாருங்கள், இப்போ நான் கீபோர்டில் ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணணுன்னா இங்கே பாருங்கள் எஃப் காமிக்குதுங்களா. அதே மாதிரி ஹெச், ஹோம் போகணுன்னாக்கா ஹெச். இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஆல்ட் எஃப்னு கொடுத்தேன்னாக்கா இங்கே பாருங்கள் ஃபைல் மெனு ஓப்பன் ஆயிடுச்சிங்களா. அதே மாதிரி ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு எஸ் கொடுத்தேன் அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள் ரெஃபரன்ஸ் இது ஓப்பன் ஆயிரும். அதே மாதிரி ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இது இப்போ ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மெயில் போகணுன்னாக்கா ஆல்ட் எம் கொடுத்தனாக்கா மெயிலோட டூல்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் கிளிக் பண்ணி இதை நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகே, இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் என்ன யூஸ் அப்படின்னாக்கா, மெயின் திங் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு லெட்டர் அருமையாக நீங்கள் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபுல் மேகசினை நீங்கள் இதில் டிசைன் பண்ணலாம். இதில் பாருங்கள் உங்களுக்கு பிக்சர் இன்சர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. அதே மாதிரி ஒரு கம்பெனியோட ப்ரொஃபைல் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுனால இதுலேயே கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு ரெக்கார்ட் நோட் கிரியேட் பண்ணுறதுனால இதில் கிரியேட் பண்ணலாம். மேகசின்ஸ் கிரியேட் பண்ணுறதுனா கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா இதுக்கும். அப்புறம் ரொம்ப மெயினாக ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, இதுதான் இந்த சாஃப்ட்வேரை பற்றி மெயின் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். ஓகே, இதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு பேலட்டாக பார்க்க போகிறோம். அதாவது ஃபைல் மெனுவில் என்னென்ன இருக்குது, அதே மாதிரி ஹோமில் என்ன இருக்குது, இன்சர்ட்டில் என்ன இருக்குது, பேஜ் லேஅவுட்டில் என்ன இருக்குது, ரெஃபரன்ஸில்
என்ன இருக்குன்னு சொல்லி ஈச் அண்ட் எவ்ரி டூல்ஸ் ஒவ்வொன்றையும் நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேரில் பார்ப்போம். ஒரு டூலையும் நாங்கள் விட போகிறதில்ல. நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப எளிமையாக கற்றுக்கிற மாதிரி தான் நாங்கள் இதில் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதோட அடுத்த கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். நம்ம அது வந்து ஃபைல் மெனு அப்படின்ற இந்த இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே.